கவிக்கு வந்து டெலிவரி டேட் வந்து நவம்பர் 30 கொடுத்துருந்தாங்க. அதுக்கு உடனே எப்போ வழி வந்தாலுமே அப்படியே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து 29ஆம் தேதி ஆகிட்டு, நாளைக்கு தான் 30 பார்த்தீங்கன்னா இன்னும் வழி வரல. அதனால் நாளைக்கு போய் அட்மிட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பணும். ஸோ எப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி எனக்கே ஒன்றும் தோணலைங்க. இந்த ப்ரெக்னன்சி டைமில் எல்லாமே லேடிஸ் இருக்கிறது தானே. அதான் காலையிலேருந்து சாப்பிடாமல் எப்படி இருக்கான்னு நீங்களே பாருங்களேன். ஏய், நாளைக்கு பெட்டில் அட்மிட் ஆக போகிறவ இங்கே பொட்டி கடை வச்சு இப்படி தின்னுட்டு இருப்பாங்களா யாராட்டு? என்னத்த சொல்ல? ஏன் அந்த நாள்லேருந்து ஆரம்பிச்சது, வீட்டிலேருந்து பொட்டி கடை ஆரம்பிச்சது, இங்கே வர அப்படி இருக்கு. இது என்ன பண்ண? இதில் 2 சிக்கன் ரைஸ் வேறு இப்போ ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான், மீதி அங்கே ஒழிச்சு வச்சிருக்காவ. இது எப்படி நாளைக்கு பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்க்கும்போது கட்டப்பையில் வீல் கழுவிட்டு போகணுமா? இவ பிரசவத்துக்கு போகிறாளான்னு பேக்கரி கடை வைக்க போகிறாளான்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பாக ப்ரேயர் பண்ணிக்கோங்க, சரிங்களா? லவ் யூ ராஜ் ஃபேமிலி சார். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கவியை வந்து ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கோம். அதை ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து பெரிய ஆஸ்பத்திரியில் இப்போ வந்து நாங்கள் தூங்காமல் தான் இருக்கோம். இப்போ அது வந்து ஒரே ஒரு சிக்கன் துண்டு தான் போட்டிருக்கேன். நம்மளுக்கு வந்து காவலுக்கு வந்து அப்படியே பயங்கரமாக நிற்கி. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் தடவிக்கிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து நல்லா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் விட்றேன், அது என்ன பண்ணுது நீங்களே பாருங்களேன். பாருங்க, அதுக்கு அந்த மாதிரி இப்படியே முகத்துல இருந்து இப்படி தடவிட்டு இருக்கணுமா. இப்போ பாருங்க, நான் மறுபடியும் விடுறேன். இந்த நாய் வந்து வழக்கமாக நம்ம என்றைக்குமே பார்த்தது கிடையாது. சென்னையில் நான் இப்போ வரும்போது இந்த ஹாஸ்பிட்டலில் தான் நின்றுருக்கேன். ஆனால் அதுக்கு இது பாருங்க, அது பாருங்க தடணுமா பா அவ்வளோ. என்ன அப்படியே தூக்கி விடு. நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம், நல்ல விஷயம் நடந்துட்டு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறந்துட்டா நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டுட்டு இருந்தீங்க. நல்லபடியா குழந்தை பிறந்துட்டுங்க. அதை பாத்தீங்கன்னா நீங்க சொல்லிட்டே இருந்தீங்களே நிறைய பேரு, பாய் பேபி தான் பிறக்கும், குட்டிராஜ் மைண்ட் வாய்ஸ் வர போறான்னு சொல்லிட்டு. நீங்க சொன்ன மாதிரியே குட்டிராஜ் மைண்ட் வாய்ஸ் வந்துட்டான். நேற்று நைட்டு தான் குழந்தை பிறந்துச்சு, சரிங்களா? பாத்தீங்கன்னா சுகப்பிரசவம் இல்லை, ஆப்ரேஷன் தான். ஆனா நல்லபடியா இருக்காங்க 2 பேருமே. அதே ரொம்ப சந்தோஷம் தான். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ஆனா ஆப்ரேஷன் பண்ண கூட்டு போகும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே பயந்துட்டு இருந்தோம். ஆனா பாத்தீங்கன்னா நல்லபடியா 2 பேருமே நல்லபடியா இருக்காங்க. நீங்க நிறைய பேர் ப்ரேயர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நம்ம கும்பிட்ட தெய்வம் கடவுள் யாருமே கைவிடலை. நல்லபடியா எல்லாமே 2 பேருமே நல்லா இருக்காங்க. கூடிய சீக்கிரத்திலே குழந்தைய காமிக்கிறேன். லவ் யூ ராஜ் ஃபேமிலி சார். அவி வந்து எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டீங்க. ஆப்ரேஷன் பண்ணனால அவங்கள காமிங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. தர்காலாம் நல்லா தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன, கொஞ்சம் கொடுக்க வேண்டிய இது கொஞ்சம் நிறைய இது இருக்கு. அதுக்காகனா கொஞ்சம் பச்சை மட்டை உரிச்சு வச்சிருக்கேன். நான் வயிற்றுல இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டா, என்ன அடி அடிச்சான், அதுக்கெல்லாம் எதுக்கு பக்கத்தில் ஒன்று இருக்குல்ல, ரிலீஸ் ஆகிக்கிட்டு இருந்தான். ரிலீஸ் ஆகிட்டு இனிமேல் தான் இருக்கு ஆட்டம். கொஞ்சம் அந்த தையல்லாம் ஆற வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிங்கன்னா பழைய கணக்கு கொடுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுமாதிரி பக்கத்தில் ஒரு பச்சை மட்டை உரிச்சு வைக்கணும். கொடுக்குற குடுப்பில் ஃபேன்லாம் தலையில தொங்க விட்டு அடிக்கணும்னு வச்சுருக்கேன். பார்த்துக்க சாச்சி. பார்த்தீங்கன்னா நேற்று சாயங்காலம் தான் விட்டாங்க. சாயங்காலம் தான் வீட்டுக்கு வந்தோம் பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 3 நாள் வீடியோ போடாமல் இருந்திருப்போம். ஏன்னா அங்கிட்டு அலைஞ்சு ரொம்ப தூரம் பார்த்தீங்களா, இங்கேருந்து கவி வீட்டுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் ரொம்ப தூரம். இன்னும் அலைஞ்சு தூக்கம் இல்லாமல் அலைஞ்சிட்டு இருந்தோம். அதனால தான் ரெகுலராக வீடியோ போட முடியல. இனி ரெகுலராக வருங்க கண்டிப்பாக. லவ் யூ ராஜ் ஃபேமிலிஸை எப்போதுமே சப்போர்ட் பண்ணுங்கள். 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க.